அந்த ஒரு பழத்துக்கு சண்டை போட்டுக்கிறா இல்லையா 2 பேரும், யார் பிள்ளையாரும் சுப்பிரமணிய சுவாமி. பழம் எனக்குத்தான் சொல்லி வரும்போது இந்த ஞானப்பழத்திலே வேண்டி நிற்கும் பொழுது யார் முதலிலே உலகினை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் பழம்னு ஒரு காம்படிஷன் வைக்கிறார். அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறான்னு சொன்னால் தன்னுடைய மந்திர ஜபத்தின் மூலமாக அந்த மந்திர சக்தியின் மூலமாக ஒரு மயிலை உருவாக்குகிறார். அந்த மயில் மீது ஏது உலகத்தை சுற்றி வருகிறார் அப்படிங்கிற அந்த கதையை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அதற்குத்தான் மந்திரமயில் என்று பெயர். அப்படி முருகப்பெருமானுக்கு அந்த மயில் என்கின்ற பறவையின் மீது அத்தனை ஈடுபாடு இருந்திருக்கிறது. முதல்ல ஒரு மயிலை வாகனமாக பயன்படுத்தியதே அந்த உலகத்தை சுற்றி வருவதற்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு புராண கதைகள் என்பது சொல்கிறது. ஆகத்தான் தன்னுடைய மந்திர சக்தியின் மூலமாக மயிலை உருவாக்கினார் அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா தேவமயில் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சுப்பிரமணிய சுவாமியானவர் தேவ சேனாதிபதியாக உருவெடுத்து அந்த சூரபத்மனோடு போருக்கு செல்கிறார் அல்லவா. அப்பொழுது தேவசேனாதிபதியாக இவர் தலைமை பொறுப்பேற்று நிற்கிறாரே அப்படிங்கிறதுக்காக அந்த தேவர்களினுடைய தலைவனாகிய இந்திரனானவர் மயில் வாகனமாக மாறி அந்த முருகப்பெருமானை சுமந்து செல்கிறாராம்.